Hello friends, welcome back to thenisflavor.com with me Renuka Kodiyarasan. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். 3000 ரூபாய்க்கு மீஷோலேருந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா செராமிக் ஜார் தாங்க. 2 kg செராமிக் ஜாரோட 2 பெப்பர் சால்ட்டு ஜாரும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதில் தான் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். பேக்கேஜிங்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க. ஒரு சின்ன கிராக் கூட இல்லை. நான் இந்த செராமிக் ஜாரை நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் சூப்பராக வந்துட்டு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஏன்னா 1 வீக்குள்ளே வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும் இல்லையா, சரியில்லாமல் இருக்கும்போது. ஸோ அதனால் வந்துட்டு ப்ராடக்ட் வந்த உடனே நான் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணிடுவேன் எப்போவுமே. இது வந்துட்டு நான் மொத்தமாகவே ஆர்டர் போட்டிருந்தேன். 3000 ரூபாய்க்கு ஒரு 14-13 பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன். வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து இருந்தாலும் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டில் டெலிவரி ஆச்சு. ஸோ அதனால் நான் அப்பப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஒரிஜினலாக நான் ஓப்பன் பண்ணது வந்துட்டு எல்லாமே ஷார்ட்ஸாக வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், 2 உப்பு ஜாடி. இது வந்துட்டு நான் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்தேங்க, காட்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் நான் வந்துட்டு இதை வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு இந்த சால்ட் அண்ட் பெப்பர் அந்த மாதிரி வந்துட்டு 2 ஜாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, குட்டியாக இருக்கனால நம்ம வந்து பின்னாடி தான் இந்த மாதிரி சின்ன ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா 2வது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு ஒரு இந்த அரிசியெல்லாம் கழுவுறது மாதிரியான ஒரு பவுலுங்க. இதிலே இந்த மாதிரி முன்னாடி வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் வந்துடும். நம்ம அதிலே வச்சு காயும் கட் பண்ணிக்கலாம், அப்படியே அலசி ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து 3rd ஒன்று வந்து இந்த பேக் ஃப்ளோ ஸ்மோக் ஃபவுண்டெயின் வந்து வாங்கியிருந்தேன். இது கூட வந்துட்டு 10 சாம்பிராணி இருந்துச்சு. 100 சாம்பிராணிலாம் இதே ரேட்டுக்கு இருக்குது. பட் நான் அதை குவான்டிட்டி பார்க்காம வந்துட்டு போட்டுட்டேன். ஆனால் சூப்பராக வந்துட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதுவுமே ஷார்ட்ஸாக வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 4th ஒன்று என்னதுன்னா, இது வந்துட்டு ஆயில் கண்டெய்னருங்க. ஆயில் கண்டெய்னர் நான் ஆல்ரெடி மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர். எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்துட்டு ஒரு 400க்கு மேலே வந்துட்டு வந்துச்சு. ஆனால் நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. படுத்து நல்லா ஃபுல்லாகவே உள்ளே எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இந்த ஆயில் கண்டெய்னர். 2 கண்டெய்னர் சேர்ந்து ஒரு செட்டு மாதிரி வந்துச்சு. ஸோ இதுவும் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்ம விளக்கமாறு, அதுக்கப்புறம் இந்த ஒட்டடை குச்சி, மாப்பு இதெல்லாம் வந்துட்டு தொங்க வைக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசர் தாங்க. இதை வந்து அங்கனங்கனே போட்டு வச்சுருவோம். அப்படி இல்லாமல் இதில் ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒவ்வொரு ப்ராடக்டோட அந்த ஃபோட்டோவுமே வந்துட்டு நான் சைடில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு இந்த கேப்லேயே வந்துட்டு நம்ம சொருகி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கதவுக்கு பின்னாடியே மாட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கதவுக்கு பின்னாடி வந்துட்டு விளக்கமாறு வைக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் ஒரு வேஸ்ட்டான ரூமில் வந்துட்டு டைல்ஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எல்லாமே மாட்டி வச்சுட்டேன். சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது இந்த பீலர். இந்த பீலரில் வந்துட்டு நம்ம இது சுரண்டும் போது நூடுல்ஸ் மாதிரி வரும். இது நான் அந்த ஒரு பீலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் இந்த 2 ப்ராடக்ட்டும் வந்துட்டு எனக்கு அது கூட சேர்த்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு விஸ்கு மாதிரிங்க. ஸோ இதோட பேக்கேஜிங் தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் ஒரு டேமேஜும் ஆகலை. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் மாதிரி நம்ம அப்படியே அழுத்தும் போது வந்துட்டு அதுவே ரொட்டேட் ஆகும். சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்துட்டு மீஷோவில் இருந்து தாங்க வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு டப்பா. அதாவது நவீன சோப்பு டப்பான்னு சொல்லலாம். நம்ம சோப்பு டப்பா கீழே எங்கேயாவது வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம மதிலே ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 டேப் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பின்னாடி ஒட்டிட்டு அதிலே ஹூக் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த சோப்பு டப்பா நம்ம ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம 2 சோப்பு வந்துட்டு வச்சுக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி இதில் பின்னாடி வந்துட்டு அந்த ஹூக்கை வந்துட்டு மாட்டிக்கிறது மாதிரியே இருக்கும். இது வந்து வாலில் எங்கே வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம சோப் வச்சுட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரேயில் வந்துட்டு இந்த சோப்பில் தான் தண்ணி இருந்தால் அது கலெக்ட் ஆகி நம்ம எடுத்து ஊற்றிட்டு வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இதவே இப்படி மேலே ஏற்றிட்டு கீழே இறக்கிட்டால் அப்படியே வந்துட்டு ஷெல்ஃப் மாதிரியே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அல்லது அந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் டைப்பாகவும் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம்.
இந்த சோப்பு டப்பா வந்துட்டு நான் ரொம்ப நாளாக அதாவது ஷார்ட்ஸு ரீல்ஸ் இதுலலாம் வந்துட்டு பார்த்துருந்தேன். ஸோ இதை வந்து வாங்கியாச்சு ஒரு வழியாக. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். அதுக்கப்புறமா வந்துட்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி சுகர்னு போட்டு ஒரு 3 டப்பாங்க. இதுவுமே என்னோடய கார்ட்டில் ரொம்ப வருஷமாக அதாவது 2-3 வருஷமாக இருக்குது. ஸோ ஒரு முடிவாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க, ஏர் டைட்டாக இருக்குது. நம்ம காஃபி பவுடர்லாம் சூப்பராக வந்துட்டு கொட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் திறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம டீ காஃபி சுகர் எந்த பவுடர் வேணால் போட்டு வச்சுக்கலாம். மேலே வந்துட்டு ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சில்லறை இதெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வாங்கியிருக்கிறது என்னென்னா ஃபேன் துடைக்கிறதுங்க. இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. ஸோ ஃபேன் துடைக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஹைட் நம்ம எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நின்றுக்கிட்டே சீலிங் தொடுற அளவுக்கு, நம்ம உட்காந்துக்கிட்டே சீலிங் தொடுற அளவுக்கே வந்துட்டு இது வந்து அதோட லென்த் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே வந்து கம்பி. ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு, சூப்பராக வந்துட்டு இருக்குது. இது வந்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஹைட்டு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம தரையிலேருந்து சீலிங் வரைக்குமே இருக்குது தாராளமாக. நான் வந்துட்டு ஃபேன் துடைக்கிறதுக்கு அதுவே வந்துட்டு இந்த மாதிரி வளையும் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து கம்பி, நம்ம வேணுங்கிற இடத்துல நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப வந்துட்டு நிமிர்த்திக்கிறலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது மஸ்ட் பைன்னே நான் சொல்லுவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு என்னோடய பல நாள் கனவுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டை சொதப்பி விட்டாங்க. நான் வந்துட்டு ஆர்டர் போட்டது ப்ளூ கலர், ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது பிளாக் கலர். இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. ரிட்டன் போட்டு வாங்குகிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை. கிடச்ச சந்தோஷத்தில் அப்படியே வந்துட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு இந்த ஒரே மாதிரி செட்டாக ஜார் வைக்கணும்னு. என்னோடய கிச்சனில் இந்த ஜாரை வந்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது அதை காட்டுறேன். நான் ஆல்ரெடி இந்த முட்டாய் டப்பா அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி செட்டாக வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இதையும் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். 24 செட்டு வந்துட்டு வரும். ஒவ்வொரு சைஸ்லேயுமே வந்துட்டு 6 பீஸ் வரும். 4 செட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அடுக்கி முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு ஸ்டாண்டை நான் வாங்கியிருந்தேன். இது வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி பைப்பெல்லாம் தனித்தனியாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த சைடில் இருக்க பிளாக் கலரும் தனியாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். பாருங்கள் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இவ்வளோ தாங்க நான் வந்துட்டு ஒரு 3000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் என்னோடய கிச்சனுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.